அனைவருக்கும் இனி வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரருடைய குறிப்பெயர்ச்சி பலன் தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தாவே உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் செவ்வாய் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு. சரிங்களா? என்ன நீங்கள் இப்படி திடீர்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் ஜோதிடர், நான் ஜோதிடரான்னு கேட்டிங்கன்னா என்னை பார்த்து நீங்கள் நான் ஜோதிடர் கிடையவே கிடையாது, நான் தீர்க்கதரிசி நபர். ஓகேவா? ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்ச உண்மையிலலாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். ராசி அல்லது லக்னம் ராகு. சரிங்களா? இந்த ராகுக்கு 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா குளிகை அல்லது மாந்தி. சரிங்களா? 2 பார்த்தீங்கன்னா சனி. இவங்க 2 பேரும் தான் உங்களுக்கு நட்பு கிரகங்கள். குருதசையை காட்டிலும் உங்களுக்கு யோகம் அளிக்கக்கூடிய தசைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது இந்த 2 தசைகள் மட்டும்தான். இந்த 2 தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில செல்வம், செல்வாக்கு, பணம், பதவி, பட்டம், புகழ் எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் இங்க இருக்க குருதசையானது 90% குருவானவர் உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர் தான். சரிங்களா? விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை பிறந்துட்டாவே உங்களுக்கு குருவானவர் 90% நன்மை செய்ய கடமைப்பட்டவர் தான். ஸோ இப்போ குறிப்பெயர்ச்சி பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் முன்பு இருந்த காலகட்டத்தை விட, அதாவது பள்ளி மாணவர்களாக இருந்தால் சரி தான், மாணவிகளாக இருந்தால் சரி தான், முன்பு இருந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம், அதாவது இருக்குன்னு நிலையை காட்டிலும் கொஞ்சம் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் இந்த குறிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்திக்கோங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாச்சு தான், பெண்களாக இருந்தாச்சு தான், இந்த காலகட்டத்தில் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசிக்கிற சின்ன சின்ன செயல், அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் யோசிக்கிற சின்ன சின்ன செயல், அது உங்களுடைய வாழ்க்கையை அல்லது உங்களுடைய தலையெழுத்தை இந்த காலகட்டத்தை இந்த குருதசையானது மொத்தமாக மாற்றி வச்சிரும். அதாவது முன்பு இருந்த காலகட்டத்தை விட நீங்கள் ரொம்ப கீழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இந்த குருதசை நடக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அதாவது வளர்ச்சி நோக்கி மெல்ல மெல்ல நீங்கள் நகர்ந்து வந்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் தான், பெண்களாக இருந்தாலும் தான், இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப நாள் நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதை என்னால் செய்ய முடியல அப்படி ஏற்கனவே தடைப்பட்டுக்கிட்டு இருந்த அதாவது தடைப்பட்டுக்கிட்டு இருந்த செயல்களாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அது இந்த காலகட்டத்தில் அந்த செயலை நீங்கள் எடுத்து செய்வதன் மூலம் அதில் மிகப்பெரிய வெற்றி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஏற்கனவே முயற்சி செஞ்சுருந்த அந்த செயலை எடுத்து செயல்படுத்துங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாச்சு தான், பெண்களாக இருந்தாச்சு தான், முன்பு இருந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்தில் நல்லா தெரிஞ்சுங்க, முன்பு இருந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வமும் சரி, செல்வாக்கு சரி, கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல உயர்ந்து வரும். செல்வமும் சரி, செல்வாக்கு சரி, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வரும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாச்சு தான், பெண்களாக இருந்தாச்சு தான், உண்மையாகவே உங்களுக்கு குருதசை நடந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாட்ரி டிக்கெட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது அதுக்கு கண்டிப்பாக குருதசை நடக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குருதசை நடக்கணும். இந்த மாதிரி குருதசை நடக்கும்போது நீங்கள் அந்த லாட்ரி டிக்கெட் வாங்கும்போது உங்களுக்கு அந்த லாட்ரி டிக்கெட்டு யோகம் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 99% இந்த காலகட்டத்தில் அதிக வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை பிறந்த
ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்சுங்க. விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட யோகம் வருவதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது யாரோ அதாவது யாருடைய அதாவது உங்கள் நெருங்கிய சொந்த பந்தம், அதாவது நெருங்கிய சொந்த நபருடைய வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது ஆபரணங்கள் கூட இருக்கலாம். அவங்க இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஆபரணமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது எவ்வளோ தொலைக்கு உங்களோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு அதை பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ தொலைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் மெல்ல மெல்ல படிப்படியாக அதாவது முன்னேறி வந்துடுவீங்க. இந்த காலகட்டத்தில் இன்னொன்று தெரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக ராசியை பொறுத்தவங்க உங்கள்கிட்ட கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பணமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், இல்லை நகையாக இருக்கட்டும், அந்த கொடுத்த பொருளை திருப்பி கொடுத்துருங்க. சரிங்களா? அப்படி கொடுத்துட்டா நமக்கு எதுவும் பிரச்சனை வராது. இந்த குருதசை காலகட்டத்தில் நமக்கு எதுவும் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது அதை பற்றி. ஆனால் இந்த குருதசை முடிந்தோடனே அந்த பொருளை நம்ம திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அங்கேருந்து பிரச்சனைகள் மெல்ல மெல்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் மெல்ல மெல்ல வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த குருதசை முடிஞ்சிடும். குருதசை முடிய தொட்டிக்கு நமக்கு நல்லா, குருதசை நடக்க தொட்டிக்கு நமக்கு நல்லா இருக்கும். குருதசை முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாச்சு தான், பெண்களாக இருந்தாச்சு தான் இந்த காலகட்டத்தில், அதாவது திருமணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. திருமணத்தை பற்றி நீங்கள் பேச்சு எடுத்தாவே இந்த காலகட்டத்தில் திருமணம் உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பேச்சை எடுத்துட்டாவே உங்களுக்கு திருமணத்தில் கை கொடுக்கும், அதாவது வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதை பற்றி பேசினாவே விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாச்சு தான், பெண்களாக இருந்தாச்சு தான் இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு குருதசை நடக்கும்போது உங்களுக்கு உங்கள் அம்மாவுடையோ அல்லது உங்களுடைய அப்பாவுடையோ இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒரு சில நபருக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த காலகட்டத்தில் அம்மா அப்பா நம்மளை ஏதோ பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து நீங்கள் சண்டை போடக்கூடாது. நீங்கள் பாட்டில் கம்முன்னு ஒதுங்கி போயிருங்க. சரிங்களா? அப்படி ஒதுங்கி போகும்போது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது. சரிங்களா? ஆனால் அதை தவிர்த்துட்டு நீங்கள் சண்டை போட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அது பிரச்சனைகளாக உருவெடுக்க வழிவகுத்து விட்டோம். சரிங்களா? உருவாக வழிவகுத்துடும் இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விருச்சிக ராசி இருந்து விருச்சிக லக்னத்தை பிறந்தா ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, முன்ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்ன ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவும் சரி, செலவும் சரி, ரெண்டுமே ஈக்குவலாக தான் அமையும். சரிங்களா? ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சமமாக தான் அமையும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்துச்சு தான், எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை, நாங்கள் ஏறாத கோயில் இல்லை, ஏறாத ஹாஸ்பிட்டல் வாசல் இல்லை, இந்த மாதிரி நிறைய விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த குழந்தை பெறுவதற்கான முயற்சிகள், சரிங்களா, அதுக்காண்டி நீங்கள் முயற்சி எடுத்தாவே இந்த காலகட்டத்தில் அந்த கடவுளே உங்களுக்கு குழந்தையா பிறப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக ஆடிடக்கூடாது. சரிங்களா? அதாவது பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி உயர்த்தியோ அல்லது தாழ்த்தியோ இந்த காலகட்டத்தில் நம்ம பேசிடவே கூடாது. யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், நம்ம சொந்தமாக வேணால் இருந்துட்டு போட்டோம், நம்ம பந்தமாக வேணால் இருந்துட்டு போட்டோம், யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், இந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் மற்றவங்கள பேசிடாதீங்க. சரிங்களா? விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு சில நபர் காதல் வாய்ப்பட அதிக வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக பார்த்து செயல்படுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும். இந்த குருப்பெயர்ச்சி நடக்கல, கண்டிப்பாக அந்த காதலுக்கு வெற்றி கிடைக்கும்.
ஏன்னா காதலுக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஜோதிடர் வந்து புதன் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. காதலுக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு மட்டும்தான். இந்த காலகட்டத்தில நான் காதலிச்சுட்டு இருக்கேன். என்னால காதல சொல்ல முடியல. ஆணா இருந்தா சரி, பெண்ணா இருந்தா சரி, இந்த காலகட்டத்தில கண்டிப்பா போய் உங்களோட காதல சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சரிங்களா? விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில ஆண்களா இருந்தா சரி, பெண்களா இருந்தா சரி, இந்த காலகட்டத்தில சரிங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த காலகட்டத்தில யாரையும் ஒரு நபர கூட இந்த காலகட்டத்தில அது நான் அதாவது நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்ல நமக்கு தெரியாத நபர்களா இருக்கட்டும், எக்காரணத்த கொண்டும் ஏமாத்தாதீங்க. அது என்ன வேணா இருக்கட்டும். பொருள் வாங்கிட்டு நம்மள அவங்கள திருப்பி குடுக்காம ஏமாத்துறது. எது வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? இல்ல நான் வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறது, பழி வாங்குறது, அந்த மாரி செயல்கள் இந்த காலகட்டத்தில செஞ்சிராதீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அந்த மாரி செயல்களே செஞ்சிராதீங்க இந்த காலகட்டத்தில. அப்படி செஞ்சுட்டீங்கன்னா, இந்த குருதசையில அது நல்லா தான் நடக்கும். நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா, அந்த குருதசை முடிஞ்சோனே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வர ஆரம்பிச்சுட்டே இருக்கும். எப்படி வருது? எந்த வழியில வருதுன்னே தெரியாம வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால இந்த மாரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்குங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்த பொறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். இந்த காலகட்டத்தில அதாவது புதையல் யோகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி யோகம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்ட யோகம், இந்த மாரி யோகங்கள் அதிகமா கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில. ஆ அதாவது பிறரோட பொருட்களா தான் இருக்கும். பிறரோட பொருட்கள் பிறரோட பொருட்கள் உங்க கைக்கு கிடைச்சுன்னா, கண்டிப்பா அந்த பொருட்கள வச்சு பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ முன்னுக்கு வரணுமோ அதுக்கு தேவையான அளவு நீங்க பயன்படுத்திக்கங்க. ஆனா, அந்த பொருளுக்கார நபர் வந்து கேட்கும்போது, கண்டிப்பா அந்த பொருள திருப்பி குடுத்துருங்க. சரிங்களா? அப்படி திருப்பி குடுக்கும்போது நமக்கு எதுவும் பிரச்சனை வராது. நீங்க திருப்பி குடுக்காம இருக்கையில மட்டும் தான் அங்க பிரச்சனை நம்மள தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ, இது போல பல அருமையான தகவல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய புதன் குரு ஆஸ்ட்ராலஜி சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.